சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆவணி பௌர்ணமியன்று குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றும் போது இந்த 3 பொருளை சேர்க்க மறக்காதீர்கள். இந்த தீபம் ஏற்றதுனால உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் மற்றும் குலதெய்வத்தின் அனுகிரகமும் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் கிடைக்கும். குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆவணி மாத பௌர்ணமியில தான் ஹயக்ரீவர் ஜெயந்தி அப்படிங்கிறது வருகின்றது. ஹயக்ரீவர் அப்படின்னாலே குழந்தைகள் கல்விக்குரிய கடவுளாக இருக்கின்றார். முதல்ல ஆவணி பௌர்ணமி எப்போது வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் பௌர்ணமி இருக்கின்றது. அதாவது வியாழக்கிழமை காலை 9:56 முதல் வெள்ளிக்கிழமை காலை 10:26 வரைக்கும் பௌர்ணமி உள்ளது. வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணமும் இருக்கின்றது. சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் சந்திர கிரகணம் இருக்கிறதுனால நம்ம வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அல்லது வியாழக்கிழமை காலை 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அப்போது குலதெய்வத்திற்கு நம்ம இந்த வழிபாடை தாராளமா செய்யலாம். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம குலதெய்வ வழிபாடு எப்படி செய்வோம் அப்படிங்கிறது. குலதெய்வத்திற்கு போற்றிகள்லாம் சொல்லி, குலதெய்வத்திற்கு பொங்கல் படையல் இட்டு, பௌர்ணமியில குலதெய்வத்தை வழிபாடு செய்றது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டம் மற்றும் ஹயக்ரீவர் ஜெயந்தியும் சேர்ந்து வருகின்றது. இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி அப்படிங்கிறது கல்வி மற்றும் ஞானத்தின் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரீவர் அவதரித்த தினம்தான் இந்த ஆவணி பௌர்ணமி. இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டு பிள்ளைகளும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதும் ஹயக்ரீவர் மந்திரங்களை சொல்வதன் மூலம் ஹயக்ரீவரின் அனுகிரகம் முழுமையாக இருக்கும். இதன் மூலம் கல்வியில் ரொம்பவே சிறப்பாகவும் புத்தி கூர்மையும் குழந்தைகளுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்னாலே பூணல் போடும் பழக்கம் உள்ளவர்கள் பூணல் மாத்துவாங்க. அது மட்டும் இல்ல, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு உகந்தது. திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வதற்கும் ரொம்பவே உகந்த காலமாகவே இருக்கின்றது. இப்போ ஒரு சிலர் காலையிலேயே நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க காலைல 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இல்லைங்க நாங்க மாலை நேரத்துல தான் செய்வோம் அப்படிங்கிறவங்க மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தாராளமாக இந்த தீபம் ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அந்த நேரங்கள்ல மொத நாளே உங்க வீடை முழுவதுமாக சுத்தம் பண்ணிருங்க. சுத்தம் பண்ணிட்டு நிலைவாசல நல்லா சுத்தம் பண்ணி, பன்னீரால நல்லா தொடச்சு, சந்தன, குங்குமம் பொட்டு வச்சு, நிலைவாசல்ல இருபுறமும் விளக்கு ஏற்ற வேண்டும். நிலைவாசல்ல விளக்கு ஏற்றுறது ரொம்ப முக்கியம். அதுவும் பௌர்ணமியில. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அப்படிங்கிறது அனைத்து குலதெய்வங்களுக்கும் ரொம்பவே உகந்த நாள். நிலைவாசல் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு வீட்டின் தலைவாசல். உங்க குலதெய்வம் விரும்பி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம்னா, அது உங்கள் நிலைவாசல் தான். அதனால தான் உங்க பூஜை அறை எப்படி பராமரிக்கிறோமோ, அதே அளவுக்கு நம்மளுடைய நிலைவாசலையும் பராமரிச்சு, அதில மாக்கோலம்லாம் போட்டு 2 பக்கமும் தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய்யினால் ஆன தீபத்தை ஏற்றுங்கள். வாசல்ல தீபம் ஏற்றி முடித்த பிறகு உங்க பூஜை அறைக்கு போங்க. உங்க பூஜை அறையில அன்றாடம் எத்தனை தீபம் ஏற்றுவீர்களோ, அத்தனை தீபமும் ஏற்றுங்கள். குலதெய்வத்திற்காக தனியா மண்ணகல் விளக்கு ஏத்துவீங்க. அப்படி மண்ணகல் விளக்கு ஏத்துற பழக்கம் இருக்கிறவர்கள் இந்த பொருட்களை அந்த மண்ணகல் தீபத்திலேயே சேர்த்து ஏத்தலாம். இல்லங்க எங்களுக்கு அந்த மாரி பழக்கம் இல்ல அப்படிங்கிறப்ப, புது மண்ணகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அடியில ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அதன் மேல உங்களுக்கு அரச இலை கிடைத்தால், அந்த அரச இலையில் வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. இல்லங்க எங்களுக்கு அரச இலை கிடைக்காதுங்க. நாங்க என்னங்க பண்றது? அப்படிங்கிறப்ப 2 வெற்றிலையை சேர்த்து வைத்து அதில் மேல தீபம் ஏற்றணும். 2 வெற்றிலை வைத்து அதன் மேல சந்தன, குங்குமம் பொட்டு வைத்து அந்த மண் அகல் விளக்குல பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி. தாமரை தண்டு திரி யார் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ரொம்ப பணத்திற்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. அதிகமா பணப்புழக்கமே இல்ல. ரொம்பவே வறுமையில இருக்கிறவங்க தாமரை தண்டு திரி அருகே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குல நாட்டு மருந்து கடைகள்ல போய் தாமரை தண்டு திரி அப்படின்னு கேட்டீங்கனாலே தருவாங்க. ஏன் தாமரை தண்டு திரி அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது. அது தாமரை தண்டு திரி போட்டு நம்ம குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றும்போது, குலதெய்வத்தின் அனுகிரகமும், மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அந்த அகல் விளக்குல சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டுமே இடுங்க. அதுல சேர்க்க வேண்டிய 3 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனமா கேளுங்க. இத எழுதி கூட வச்சுக்கோங்க. 1 சுக்கு 1 துண்டு. சுக்கு மற்றும் ஏலக்காய், பச்சை கற்பூரம். இந்த 3ஐயும் சேர்த்து நீங்க தீபம் ஏற்ற வேண்டும்.
தீபம் ஏற்றும்போது ஓம் மகாலட்சுமி தாயாரே நமக, ஓம் ஹயகிரீவர் ஐயாவே நமக, ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு முதல்ல உங்க குலதெய்வம், ஹயகிரீவர், மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிற சொல்லிக்கொண்டே ஏற்றுங்கள். அந்த தீபச் சுடரை பார்த்து 21 முறை உங்க குலதெய்வத்தின் நாமம் மற்றும் ஹயக்ரீவர் நாமம் மற்றும் லக்ஷ்மி தாயாரின் நாமங்களை சொல்லும்போது, குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும்போது, நம்ம குடும்பம் எப்போதுமே வாழையடி வாழையா நம்ம குடும்பத்தை பாதுகாத்து நிக்கக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம். அடுத்து ஹயக்ரீவர். ஹயக்ரீவரை வழிபாடு செய்யும்போது, குழந்தைகளுக்கு கல்வி, ஞானம், புத்தி கூர்மை கிடைக்கும். அடுத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது, நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும். இத தவிர வேற என்னங்க வேணும்? அதுவும் பௌர்ணமி போல ஒரு சிறப்பான நாள்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து, அடுத்து உங்க குலதெய்வ படம் வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணி, குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் உங்களால முடிஞ்சா சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்பவே சிறப்பு. இல்லங்க எங்களுக்கு நாங்க ஆஃபீஸ்லாம் போறோங்க. எங்களுக்கு டைம் இல்லங்க. நாங்க என்னங்க செய்றது? அப்படிங்கிற பட்சத்துல, ஏதோ ஒரு இனிப்பு வகைகள் 2 பழங்கள் வைத்து தெய்வத்திற்கு தீப, தூப ஆராதனை காமிச்சு பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். குலதெய்வ பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அந்த முறையை நீங்கள் பின்பற்றுவதும் ரொம்பவே சிறப்பு. இப்ப தீபம்லாம் ஏற்றி முடிச்சாச்சுங்க. அதற்கு பிறகு அந்த பொருளை என்ன பண்ணுவது? ஏன்னா நம்ம வந்து 3 பொருட்கள் சேர்த்தோம். 1 ஏலக்காய் மற்றும் சுக்கு, அடுத்தது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் எண்ணெயோட கரைஞ்சிருக்கும். அந்த சுக்கும், ஏலக்காய் போடும்போது சற்று ஏலக்காய் தட்டி போட்டுருக்கணும். நம்ம தீபம் ஏத்துறோம். அந்த தீபத்துல உள்ள எண்ணெய் முழுவதுமா காலியாகுற வரைக்கும் அந்த தீபம் எரிய வேண்டும். எரிஞ்ச பிறகு குளிர வைத்த பிறகு அந்த 2 பொருட்களையும் ஒரு டிஷ்யூ பேப்பரோ, இல்ல சுத்தமான காட்டன் துணியில அந்த எண்ணெய் பசை இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு ஒரு மஞ்ச துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்ச துணியில ரூ. 5 நாணயம் உங்க குலதெய்வத்தின் நாமத்தை தொடர்ந்து வேண்டிக்கிட்டு, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, என்ன ஒரு தடை நீங்கணுமோ அந்த வேண்டுதலையும் உங்க குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொண்டு, அந்த மஞ்ச துணியில முதல்ல ரூ. 5 நாணயம் வைங்க. வச்ச பிறகு நல்ல சுத்தமான காட்டன் துணியில அந்த எண்ணெய் பிசை போக துடைத்த அந்த சுக்கு மற்றும் ஏலக்காய எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு துண்டு நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு மஞ்ச நூலால ஒரு முடிச்சு மாரி கட்டிக்கோங்க. இத நீங்க அன்றாடம் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கலாம். அல்லது வியாபார ஸ்தலம் உங்களுக்கு சொந்த வியாபார ஸ்தலம் இருக்கு அப்படின்னா, அங்க கூட கல்லாப்பெட்டியில போட்டு வைக்கலாம். கண்டிப்பா பண வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்ல பணப்புழக்கம்லாம் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு தாங்க கொஞ்சம் கவனச்சிதறல் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப, அவங்களோட பையில கூட இத நீங்க தாராளமா வைக்கலாம். அடுத்த பௌர்ணமில அந்த ரூ. 5 நாணயத்த உங்க குலதெய்வத்திற்காக தனியா எடுத்து வச்சுருங்க. எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ, அப்ப அந்த ரூ. 5 நாணயத்த குலதெய்வ உண்டியல்ல செலுத்திருங்க. மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல செடிகள்ல போட்டுருங்க. இது ஒரு சின்ன எளிய விஷயம் தான். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கை மேல பலன் கிடைக்கும். உங்களுக்கு உங்க குலதெய்வம் மற்றும் இந்த முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் துணை, முருகனே துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.